ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க இது. விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளையார் நம்ம வாங்கி வைப்போம் இல்லைங்களா? இங்க வந்து மார்க்கெட்ல வந்து 2 சைஸ்ல பிள்ளையார் வச்சிருந்தாங்க. ரூ. 50 ரூ. 100ன்னு சொல்லிட்டு நாங்க வாங்குன பிள்ளையாருங்க இவரு. அ எப்பயுமே பிள்ளையார் எடுக்கும்போது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ப கை தொட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பிள்ளையார் தான் ஆக்சுவலி நாங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்துருவோம். இதுவா, அதுவா அப்படின்னு சூஸ் பண்ண மாட்டோம். ஏதோ டேமேஜ் இருந்ததுன்னா அவங்ககிட்டயே சொல்லி, இந்த பிள்ளையார் இப்படி இருக்கு பாருங்கன்ட்டு. ஆனா மோஸ்ட்லி வந்து நம்ம வீட்டுக்குன்னு வர பிள்ளையார் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுக்கிற ஒரு பிள்ளையாரா இருக்கணும். அந்த தடவ பார்த்தீங்கன்னா, இந்த தடவ எங்க அக்கா தான் எடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப அந்த ஹெவி கலர்லாம் போட்டும் விக்கிறாங்க. பட் மோஸ்ட்லி அந்த மாரி இல்லாம தான் நாங்க எடுக்கிறது. அப்புறம் பூ வந்து நான் லாஸ்ட் வீடியோலயே நான் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? இந்த மாரி பூ மார்க்கெட்ல பூ வாங்கியிருந்தோன்ட்டு. மொழமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கெல்லாம் வந்து ரூ. 50 அந்த மாரி வித்துச்சு. பட் இந்த முல்லைலாம் பார்த்தீங்கன்னா, நாங்க அந்த ஒரு பாக்கெட் வாங்கி கிட்டத்தட்ட எங்களுக்கு 4 1/2 முழம் வந்தது. எல்லாமே நாங்களே கட்டிறது. இந்த முல்லைப்பூ வந்து எங்க அக்கா கட்டுனாங்க. சாமிக்கு இந்த கதம்பம், ரோஸ்லாம் வச்சு நாங்களே கட்டிட்டோம். ரொம்ப அம்சமா இருந்ததுங்க. பார்க்கறதுக்கே நல்ல ஒரு திருப்தியா இருந்தது அன்னைக்கு. அந்த சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது, இத்தனைக்கும் அந்த பூ கட்டும்போது என்ன ஒரு அதிசயம்னா, நானா ஒரு கெஸ் பண்ணிட்டு, இந்த சைஸுக்கு பிள்ளையார் இருப்பாரு. இந்த பூ நம்ம கட்டுறது வந்து கரெக்ட்டா இருக்கும்னு நெனச்சு நான் கட்டுனேன். ஆனா, அதே மாதிரியே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிள்ளையார் சைஸுக்கு நான் கட்டுன மாலை பெர்ஃபெக்ட்டா போச்சு. எக்ஸ்ட்ராவும் கீழ தொங்காம, பத்தாமையும் பாதியில நிக்காம, நான் கட்டுன அந்த பூ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த செவ்வந்தியும், ரோஸும் வச்சு கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நான் கட்டுனது பிள்ளையாருக்குன்னு கட்டுனது அவருக்கு கச்சிதமா அது வந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்புறம் எல்லாருமே வந்து இந்த மாரி டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். யூடியூப்ல வந்து நெறையா டெக்கரேஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு ரொம்ப நம்மளால பண்ண முடியலனா கூட, ஏதோ சிம்பிளா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க வந்து ஹால்ல டைனிங் டேபிளயே வச்சுட்டோம். ஈஸ்ட் பார்த்து ஃபேஸிங்னால நாங்க அங்கேயே வச்சுட்டோம். ஏன் அப்படின்னா, எங்க சாமி ரூம்ல பார்த்தீங்கன்னா, கீழ தான் எப்பயுமே மன போட்டு வச்சு கும்பிடுவோம். அது அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் இருக்கிறனால, நடந்து போகலாம் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஸோ இதுனா பிள்ளையார வந்து மேலால வச்சு கும்பிட்டோம் அப்படின்னா நல்லாருக்கும். எந்த விதமான இடைஞ்சலும் அவருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு, மேலேயே நாங்க வச்சு டெக்கரேஷன்லாம் பண்ணி, கொடை வச்சு, பேக்கிரவுண்டுக்கு வந்து இந்த ஷால் வச்சு, அதுக்கும் சில டெக்கரேஷன் பூவெல்லாம் வச்சுட்டோம். நான் அந்த பனானா ஸ்டாண்ட் வாங்குனது இப்ப பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இல்ல அப்படின்னா முன்னாடிலாம் என்ன ஆகும்னா, அந்த செவுத்துல அப்படியே சாய்ச்சு வைப்போம். அது சமயத்துல வந்து காத்துக்கோ, இல்ல நம்ம கை தவறிப்பட்டோ, எப்பயுமே அந்த வாழைக்கண்ணு பக்கத்துல தான் விளக்கும் வைப்போம். சமயத்துல இப்படி இப்படின்னு சாயறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா, இந்த ஸ்டாண்டு வாங்குனது நெஜமாலுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நாம என்னமோ வருஷத்துக்கு ஒரு 2 தடவ அந்த மாரி தான் சாமி கும்பிட போறோம். இது விநாயகர் சதுர்த்தி, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஆயுத பூஜை கும்பிடுவோம். ஸோ, அதுக்கு தான் வைப்போம். ஸோ, இதுக்கு போய் வாங்கிக்கிட்டா அப்படின்னு தான் நான் இவ்வளோ வருஷமா நான் வாங்கல. ஆனா, இந்த தடவ வாங்குனது நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா, டைனிங் டேபிள் வேற வச்சிருக்கிறோமா, ஸோ ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அழகா இருந்தது. அப்புறம் விளக்கு ஏத்திட்டு, கம்ப்யூட்டர் சாம்பிராணி, ஊதுபத்தின்னு சொல்லி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒரு மாரி த சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரு ஒரு ஓர் சொல்லணும் அப்டின்னா, அந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? மேபி கீழ வச்சு கும்பிட்டுருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், கால் பட்டுருமோ, கை இடிச்சிருமோன்னு சொல்லிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போற மாரி இருந்திருக்கும். ஸோ இது நல்லா மேல டேபிள் வச்சு கும்பிட்டனால, அந்த இடம் ஃபுல்லாவே பிள்ளையாருக்குங்கிற மாரியான ஒரு இதுல சூப்பரா செட் ஆயிருந்தது. அப்புறம் என்னோட செயின் ஒண்ணு நான் சாமிக்கு போட்டேன். நம்ம வீட்ல இருக்கிற நகைகள் வந்து சாமிக்கு போட போறோம் அப்டின்னா, ஜஸ்ட் அத வந்து தண்ணீல நனச்சுட்டு நம்ம அப்புறமா போடுறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம வெளிலலாம் போயிட்டு வந்துட்டு வேர்வையோட அத கழட்டி வச்சிருப்போம். அதே எடுத்து பிள்ளையாருக்கு போடாம, அத தண்ணீல நனச்சுட்டு அப்புறமா நீங்க வந்து தொடச்சுட்டு பிள்ளையாருக்கு நீங்க எந்த நகைனாலும் நீங்க போட்டுக்கலாம். அப்புறம் அந்த அவருடைய தொந்தியில பார்த்தீங்கன்னா, சந்தனம் வச்சு ரூ. 1 காயின் ஒண்ணு வைப்போம். அது வந்து சாமி கும்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா, அ அந்த காயின் எடுத்து நீங்க பத்திரமா நீங்க வீட்லயே வச்சுக்கோங்க. அது ரொம்ப விசேஷம். எங்க மாமா தான் அன்னைக்கு பூஜை பண்ணாங்க. தேங்காய் உடைக்கிற பழக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில வீட்ல 1, 2 அப்படி உடைப்பாங்க. எங்க அப்படியே அ வழக்கமே வந்து 2 தேங்காய் உடைக்கிற இதுதான் பழக்கம். ஸோ, அதனால அப்படியே 2 தேங்காய் எங்க மாமா உடைச்சுட்டாங்க. எங்க பாப்பா பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா எங்க அக்கா மேக்கப் போட்டிருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தா பாப்பா. எங்க அப்பா, எங்க அக்காலாம் வந்திருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எல்லாமே வந்து
பிளான் பண்ணி எதுவும் நடக்கல. அப்படியே அந்த டைம்க்கு அமைஞ்சிருச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. எங்க அக்கா இருந்தனால இன்னும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் ஒரு ஆளா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன்னா, இன்னும் கொஞ்சம் டைம் இழுத்துருக்கும். அந்த டைம்க்குள்ள கும்பிடணும். ஒரு 11:45க்குள்ள கும்பிட்டுறணும் அப்படின்னு நெனச்சேன். அதே மாரியே கும்பிட்டுட்டேன். ஆக்சுவலி 12ன்னு வச்சிருந்தேன் நானு. 12க்குள்ள கும்பிட்டுறலாம். அத விட்டா ஈவினிங் தான் அப்படிங்கிற மாதிரி. சரி 12க்குள்ள எப்படியும் கும்பிட்டுறணும்னு அதே மாரியே நாங்க கும்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. கொழுக்கட்டையுமே நல்லா வந்திருந்ததுங்க. இந்த கடையில வாங்குன கொழுக்கட்டை தான். மாவு கடையில வாங்குன கொழுக்கட்டை மாவு. இந்த சுடுதண்ணி ஊத்தி பெசஞ்சு இந்த டைப்ல தான் நாங்க செஞ்சோம். பட் அதுவுமே நல்லா சாஃப்ட்டா தான் வந்தது. ரொம்ப ஹார்டாலாம் ஒண்ணும் இல்ல. நல்லா இருந்தது. மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஈவினிங் தான் சாமி கும்பிட்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஏன் பகல்ல கும்பிட ஆரம்பிச்சோம்னா, பகல்ல நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் அப்டின்னா, அந்த கொழுக்கட்டைய வந்து நம்ம ஈவினிங் ஃபுல்லா வச்சு பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஈவினிங்னு வச்சுக்கோங்களேன், டே ஃபுல்லா ஏதோ வேலை இருந்துகிட்டு, நெறைய வேலை இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த கொழுக்கட்டைய நம்மளால ரொம்ப சாப்பிட முடியாது நைட்டு நேரமா. ஸோ, அதனாலேயே நாங்க பிளான மாத்திட்டோம். இன்னொன்னு இந்த தடவ வந்து சம்டைம்ஸ் இந்த மாரி வரும். 3வது நாள் வந்து தான் நம்ம பிள்ளையார் வந்து ஆத்துல கரைப்பேன். பட் அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த மாரி வந்துருச்சு அப்டின்னா, அன்னைக்கே கரைச்சுருவோம். ஆக்சுவலி இந்த தடவ அப்படிதான் வந்தது. புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி, வெள்ளிக்கிழமை வந்து 3வது நாளா இருந்தது. அதனால தாங்க நான் வந்து அன்னைக்கே நான் வந்து ஆக்சுவலி பிள்ளையார வந்து நாங்க கரைச்சுட்டோம். ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்குள்ளேயுமே வந்து பிள்ளையாருக்கு தீபாராதனை காட்டிட்டு, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கி வச்சிருந்தேன். அத வந்து நெய்வேத்தியமா வச்சுட்டு, நாங்க கொள்ளிடக்கரையில போய் பிள்ளையார வந்து நாங்க கரைச்சுட்டோம். இதே 3வது நாள் வெள்ளிக்கிழமை வரல அப்டின்னா, அன்னைக்கு தான் நாங்க கொண்டுட்டு போயிருப்போம். ஸோ விநாயகர் சதுர்த்தி இந்த தடவ நல்லா சந்தோஷமா கும்பிட்டாச்சு. ரொம்ப திருப்தியாவும் இருந்தது. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.